மிருதாத்து புத்தகம் வந்து நோவா வந்து கப்பல் கொண்டு வராரு. அந்த நோவா வந்து ஒவ்வொரு பேர்லையும் எல்லா உயிரினங்களையும் 2 பேரை சேர்க்க சொல்கிறார். அவங்களாம் சேர்ந்து ஒரு கப்பல் வந்து மேலே ஒரு மலையில் போய் இடித்து அதுக்கப்புறமா உலகம் திருப்பி உய்விக்குது. அந்த இயக்கும் பொழுது மொத்தம் 9 பேரை பாதுகாத்து வச்சுட்டு போயிருக்காரு. அந்த 9 பேரில் ஒருத்தன் சேர்த்தான்னா இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இது ஒரு பெரிய கதை மாதிரி போகும். அதில் வந்து அந்த 9வது வந்தவன் மிருதாத்து. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய வாய்கள் 7 பூட்டுகளால் பூட்டப்பட்டுள்ளது, உங்களுடைய கண்கள் 7 திரைகளால் மூடப்பட்டதுன்னு அவனும் சொல்கிறான். அப்போ வள்ளலாருடைய கான்செப்ட், வள்ளலார் சொன்ன கான்செப்டை மிருதாத்துன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் ஒரு புத்தகம் எழுதி வச்சுக்கிறான். அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு இருக்குது. அப்போ இங்கே வரும்போது எல்லாமே 7 திரைகளாக மூடப்படுகிறது. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, சிறிது காலம் நான் இங்கே இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடிடுறாரு. மூடி அதுக்கப்புறம் யாருமே அந்த கதவை திறக்கலைங்கிறார். இது வந்து வேலாயுத முதலியாருடைய ஸ்டேட்மெண்ட், நேராக பார்த்தவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. அந்த கதவை மூடினார்கள், அதுக்கப்புறம் திறக்கலை. சரியாக 1 ஆண்டுகள் கழித்து, அப்போ வந்து வெள்ளையர் ஆட்சி இருந்துச்சு. அந்த விருதாச்சலம் அதனுடைய கலெக்டர் வந்து அந்த கதவை திறந்தார். திறக்கிறப்ப உள்ளே யாரும் இல்லை. அப்போ வள்ளலார் சொன்ன விஷயங்களில் வள்ளலார் இருக்கும் பொழுதே மொத்தம் 6 திருமுறைகள் எழுதுறாரு. அதில் 5 திருமுறைகளை வந்து வள்ளலார் இருக்கும் பொழுதே அதை அவரே கரெக்ஷன் பார்த்து பிரிண்ட் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் அவருக்கு வள்ளலார்னு பேர் வருது. அருட்பிரகாச வள்ளலார்னு பேர் வச்சது வந்து அவர் வச்சுக்கல. அவர் வந்து ராமலிங்க பரதேசின்னு தான் சைன் போட்டிருக்காரு. அதுலேயும் அவர் பேர் வந்து ராமலிங்க பரதேசின்னு தான் எழுதுறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மறுக்கிறாரு. அருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது போடாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன் அதை போகிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் எங்களுக்கு நீங்கள் தான் வந்து குரு அப்படின்றப்ப அது வலுக்கட்டாயமாக அவர் ஏற்றுக்க வச்சுட்டு போடுறாங்க. அருட்பிரகாச வள்ளலார் எழுதிய 5 திருமுறைகள்னு சொல்லி அவரே கரெக்ஷன் பார்த்து போட்ட புக்கை அப்படியே காப்பி பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து இப்போ பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 100 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை பார்க்காம எல்லோரும் சோறு போடுறது, அன்ன விரயம் பண்ணுறாங்க. சாப்பாடு இப்போ உங்களுக்கு எதுக்கு சாப்பாடு போடணும், நான் இல்லாதவங்க தானே சோறு போடணும். அது மாதிரி இல்லாமல் நிறைய பண்ணுறாங்க. இது வந்து வள்ளலாருடைய கான்செப்டை என்ன செய்கிறாங்கன்னு நிறைய பேர் இப்போ எடுத்துக்கிட்டு எனக்குள்ளே வள்ளலார் வந்துட்டார். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு வேதாந்திரி அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்குள்ளே வள்ளலார் இறங்கிட்டார். ஏன்னா யார் ஒருத்தர் ட்ரெண்டாக இருக்காரோ அவர் தூக்கி இறக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு அவருடைய கான்செப்டே உடைச்சாங்க. வள்ளலார் எதெல்லாம் வேணான்னு சொன்னாரோ அதெல்லாம் உடச்சி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, திருப்பியுமே அவரை பேய் மாதிரியும் பிசாசு மாதிரி எனக்குள்ளே இறங்கிட்டார் உனக்குள்ளே இறங்கிட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வள்ளலார் என்ன சொன்னாரோ அது தெரியாத வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் அப்படியே இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைகள் அளவுக்கு மாச்சும் ஃபாலோ பண்ணுவோம். அவர் சொன்ன அந்த நித்திய கரும விதி, அந்த விதிகள், அதுக்கப்புறம் ஜீவகாரண ஒழுங்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது இங்கே விட உலகத்துக்கு வெளியே தான் நல்லா ஃபார்ம் ஆகுது, நம்ம இந்தியாவுக்கு வெளியே.